2 நண்பர்களும் உருளைக்கிழங்கும். கவின் ஒரு கோபக்கார மாணவன். ஒருநாள் பள்ளி மைதானத்தில் விளையாடும்போது ஒரு சிறுவன் தவறுதலாக அவன் மேல் மோதிவிட்டான். இதற்காக கவின் அந்தச் சிறுவனை பார்த்து ஆக்ரோஷமாக கத்தினான். அவனுடைய முகம் கோபத்தில் சிவந்து போயிருந்தது. கவினின் சிறந்த நண்பன் நவீன். நவீன் அவனிடம் வந்து, ஏன் இவ்வளவு கோபப்படுகிறாய்? இது ஒரு சிறிய விஷயம்தானே என்று சமாதானம் செய்ய முயன்றான். ஆனால் கவின் நவீன் மீதும் எரிச்சலடைந்து அவனையும் கடிந்து கொண்டான். இவர்களின் குருவான ஆச்சார்யா விஸ்வா இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தார். அவர் கவினை தனியாக அழைத்தார். கவின், உன்னுடைய இந்த கோபத்தை குறைக்க ஒரு வழி இருக்கிறது, செய்வாயா என்று அன்புடன் கேட்டார். குரு அவனிடம் ஒரு சணல் பையையும் சில உருளைக்கிழங்குகளையும் கொடுத்தார். இனிமேல் உனக்கு யார் மீது கோபம் வந்தாலும் ஒரு உருளைக்கிழங்கை எடுத்து அதில் அவர் பெயரை செதுக்கி இந்த பையில் போட்டுக்கொள். இந்த பையை ஒரு வாரம் எங்கு சென்றாலும் சுமந்து செல்ல வேண்டும் என்றார். கவினுக்கு இது விசித்திரமாக தெரிந்தது. அன்று முதல் அவன் கோபப்படும்போதெல்லாம் உருளைக்கிழங்கில் பெயர்களை செதுக்கி பையில் போட்டான். அவன் நண்பன் நவீன் அவன் செய்வதை வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தான். நாட்கள் செல்லச் செல்ல அந்த பை உருளைக்கிழங்குகளால் நிறைந்து மிகவும் கனமானது. கவின் எங்கு சென்றாலும் அந்த பையை சுமந்து திரிந்தான். விளையாட்டு மைதானம் முதல் வகுப்பறை வரை அந்த கனமான பை அவனுக்கு பெரும் சுமையாக மாறியது. வாரத்தின் இறுதியில் அந்த பையிலிருந்து ஒருவிதமான துர்நாற்றம் வீசத் தொடங்கியது. பையிலிருந்த உருளைக்கிழங்குகள் அனைத்தும் அழுகிவிட்டன. கவினுடன் விளையாட வந்த நவீன் அந்த நாற்றத்தை பொறுக்க முடியாமல் மூக்கை பொத்திக்கொண்டு தள்ளி நின்றான். நாற்றத்தையும் சுமையையும் தாங்க முடியாமல் கவின் குருவிடம் ஓடினான். குருவே, இந்த பை மிகவும் கனமாக இருக்கிறது, அதோடு இது மோசமாக நாற்றமடிக்கிறது, என்னால் இனி இதை சுமக்க முடியாது என்று முறையிட்டான். குரு அமைதியாகச் சொன்னார், கவின், நீ சுமக்கும் இந்த அழுகிய உருளைக்கிழங்குகளைப் போன்றதுதான் உன்னுடைய கோபமும். நீ மற்றவர்கள் மீது கொள்ளும் கோபத்தை உன் மனதிற்குள் சுமக்கும்போது அது உன் மனதை இப்படித்தான் அழுகச் செய்யும். கோபத்தை விட்டுவிட்டு அவர்களை மன்னிப்பதே உனக்கு நிம்மதியை தரும். கவின் தன் தவறை உணர்ந்து பையை குப்பையில் எறிந்தான். அவன் தன் நண்பன் நவீனிடம் ஓடி சென்று மன்னிப்பு கேட்டான். இப்போது அவன் மனம் அந்த பையைப் போலவே இலகுவாக மாறியது. இருவரும் மகிழ்ச்சியாக விளையாடச் சென்றார்கள்.